கவுன்சிலிங் மூலமாக சீட்டு கிடைச்சாலும் இங்கே வந்து 27 லட்சம் ரூபா செலவாகுது. இப்போ என்கிட்ட அதற்குரிய ப்ரூஃப் இருக்குது. அதாவது இங்கே உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எப்படி வாங்குறாங்கன்னு சொன்னால் 2.5 லட்சம் ரூபா ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து 2.25 லட்சம் ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸு 60,000 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் அட்மிஷன் ஃபீஸ்னு 5,000 ரூபா வாங்குறாங்க. ஆக முதல் வருடமே அவங்க 5,40,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி 5.5 வருடங்களுக்கு கட்டணும். நம்ம இதில் வந்து 6 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 2.25 லட்சம் ரூபா, 2.25 லட்சம் ரூபா மேனிக்கு அவங்க 6 வருஷத்துக்கு கட்டணும். அதற்கு பிறகு அவங்களுடைய போக்குவரத்து செலவு அது ஒரு வருஷத்திற்கு ஒரு தடவை வரலாம், 2 வருஷத்திற்கு ஒரு முறையும் வரலாம். அப்படி வந்தான்னு சொன்னால் அது வந்து ஒரு 30, 40, 35,000 ரூபா அவங்களுடைய ஏர் டிக்கெட். ஆக மொத்தத்தில் இதில் படித்து முடிப்பதற்கு மொத்த செலவே 16 to 17 லட்சம் ரூபாய் தான் ஆகும். ஆகவே இது நடுத்தர மக்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு வாய்ப்பு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது இந்தியாவினுடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதை அங்கீகரிச்சிருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை அங்கீகரிச்சிருக்கு. மேலும் இதில் பல பிஜி கோர்ஸ் இருக்குது. அதாவது இந்த கல்லூரி எவ்வளோ சிறந்த கல்லூரி என்பதற்கு இந்த கல்லூரியில் 75 வகையான போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் உள்ள புது மெடிக்கல் காலேஜ், அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸும் சரி, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. அப்படி டெவலப் ஆகாத கல்லூரிக்கே நாம் 5 லட்சம் ரூபாய் வருஷத்திற்கு டொனேஷன் இல்லாமல், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் கூட வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு நீங்கள் வெறும் 2.25 லட்ச ரூபா தான் வருஷத்துக்கு கொடுக்கணும். அதை இதை கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு இதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஆகவே இனி வரும் காலங்களில் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மருத்துவ படிப்பில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது அவர்களுக்கு மிகவும் எளிதான ஒரு விஷயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக வேண்டி அவர்கள் அதிகமான பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இன்ஜினியர் படிப்பு முடிப்பதற்குள்ள செலவிலேயே ஒரு மருத்துவ பட்டத்தை பெற முடியும், டாக்டராக முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அதாவது அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வந்த பிறகு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எந்த நாட்டில் போய், இந்தியாவை தவிர உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இந்தியாவில் எழுதி ஆகணும். அப்போ அந்த வகையில் அர்மீனியாவில் படித்துட்டு வந்த மாணவர்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அதிகமான எண்ணிக்கையில் அவங்க பாஸ் ஆகிருக்கிறாங்க. அதாவது நம்ம அனுப்பின பிள்ளைகளே வந்து இது வரைக்கும் 90% மேலே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பாஸ் ஆகிட்டாங்க. அவர்கள் எல்லாரும் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இங்கேயே போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. நிறைய பேர் USA, UK அங்கே போய் வெளிநாட்டில் மேல் படிப்புக்கு போவதற்கும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இங்கே உள்ள நிறைய பத்திரிகைகள் அங்கே போகுது, அங்கே அவங்க ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறாங்க. ஆக வந்து இந்த நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வதற்கும் அங்கே எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் உள்ள அமெரிக்காவினுடைய தாமஸ் ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டியோட அவங்களுக்கு டைப் இருக்குது. கொலம்பியா யூனிவர்சிட்டி USAவோட டைப் வச்சுருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் உள்ள ஆக்ஸ் மார்சலே என்ற யூனிவர்சிட்டியோடையும் டைப் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள AIMS அண்ட் ICMR இந்த 2 இன்ஸ்டிடியூஷனோடையும் அவங்க டைப் வச்சுருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் என்றால், இங்கே 2 வருடம் படித்த பிறகு 3வது வருடத்திலிருந்து இவர்களுக்கு USA, UK போவதற்கு விசா கொடுக்கிறார்கள். இந்த விசாவை பயன்படுத்தி அங்கு இருந்த ஏற்கனவே படித்த மாணவர்கள் அங்கு போய் வேலை பார்த்து அவர்களுடைய டியூஷன் ஃபீஸ் மற்றும் அதாவது அவங்களுடைய மொத்த செலவில் 50% அந்த 1 மாதம் 2 மாதம் அங்கே வேலை செய்கிறதுலையே அவங்க கவர் பண்ணிடுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கு USA, UK போவதற்குரிய வாய்ப்பும் கிடைக்குது, அங்கு போய் சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பும் அவர்கள்